வெல்கம் டு MSDG குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பக்கோடா நல்லா மொறுமொறுப்பாக டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டு இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி இனிமேல் தட்டி வச்சுருக்கேன், ஒரு இஞ்சி அளவுக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை, பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி, ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துங்க. நான் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த பக்கோடா ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும், மொறுமொறுப்பாக. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வெங்காயத்திலே தண்ணி விடும். கருவேப்பிலை கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சதும் நான் கடலைப்பருப்பு, கடலை மாவு 2 கப்பு சேர்த்துக்கிறேன். 1 கப்பு சேர்த்துட்டேன். 2 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூனு சேர்த்துட்டு, சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பசைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்திலே தண்ணி விடும், அதனால் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான ஒரு 3 ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தா நல்லா மொறுமொறுப்பாக வரும், அதனால தான் எண்ணெய் சேர்த்துக்கணும். இது ஒரு வாட்டி கலந்துக்கலாம். இப்போ எடுத்த உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஆயில் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி பசைஞ்சிக்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து, ஒரே மொத்தமாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு பசைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றினா எண்ணெய் இழுக்கும், அதனால் ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம எப்படி பொரிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மாவை அடுப்பு நல்லா சூடானதும் ஸ்லோவாக வச்சுக்கலாம். அடுப்பை ஸ்லோவாக, ரொம்ப ஸ்லோவாக மீடியமாக வச்சுக்கலாம். இது உதிர்த்து விட முடியாது பகோடா, சின்ன சின்ன கிள்ளி தான் போடணும். கையில் தண்ணி தொட்டு கடகடன்னு போட்டுடலாம். திருப்பி விட்டு இந்த மாதிரி கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லாம் ஒரே அளவாக பகோடா வேகும். இந்த அளவு கலர் வந்ததும் நம்ம வெளியே எடுத்துடலாம்.
மாதிரி உதிர்த்து விடணும். இது மாதிரி கலர் வந்த உடனே எடுத்துடலாம். இதுமாரி எல்லா பக்கோடாவும் பொரிச்சிட்டு காமிக்கிறேன். நல்லா சவுண்டு. இது கொஞ்சம் ஆறுனதும் நல்லா கிறிஸ்பியாக வரும். சூடாக இருக்கிறதால கொஞ்சம் நமுத்த மாதிரி இருக்கும். ஆறுச்சுன்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எம்எஸ்டிஜி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.